கர்வம். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவர் ஒரு சிறிய பாடசாலையை ஆரம்பித்து அந்த ஊரில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் பாடங்கள் சொல்லிக் கொடுத்து பல நன்மைகளை செய்து வந்தார். இதனால் ஊர் மக்கள் அனைவரும் அவரை போற்றி பாராட்டி அவருக்கு மதிப்பளித்து அவரை எங்கு சென்றாலும் வணங்கி வந்தார்கள். இதை அந்த ஊரில் இருந்த ஒரு செல்வந்தனுக்கு பிடிக்கவில்லை. இவரை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்று எண்ணி ஒரு நாள் அவர் வருகின்ற வழியில் குறுக்கே தன்னுடைய நண்பருடன் கையில் ஒரு பூசணிக்காயை வைத்து கொண்டு நின்றான். எனக்கு வழியை விடுங்கள், நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று அந்த ஞானி சொன்னார். நீங்கள் போங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போங்கள். இந்த பூசணிக்காயின் எடை எவ்வளவு என்றார். அவர் யோசித்து விட்டு, உன் தலையின் எடைதான் இருக்கும் என்றார். அந்த செல்வந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது. தான் தோற்றுவிட்டதை ஒப்பிக்கொண்டு அசடு வழியே சென்று விட்டான். இதனால் கர்வம் அடையக்கூடாது.